அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Sanju மை வேர்ல்ட். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஜிஞ்சர் ரசம். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல அதே சமயம் ரொம்ப மெடிசினல் வேல்யூ இருக்க இந்த ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இஞ்சி ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், 2 வரமிளகாய், தக்காளி 1 எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி எடுத்தீங்கன்னா புளி கம்மி பண்ணிக்கலாம். நான் ஹைப்ரிட் எடுத்துருக்கிறதுனால புளி கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி 2 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த ரசம்க்கு பூண்டு சேர்க்க தேவையில்லை, இஞ்சி மட்டும் சேர்த்தா போதும். கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் நெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, உப்பு தேவையான அளவு. ரசம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அரைக்க எடுத்து வச்சிருக்க எல்லா பொருட்களையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறோம். தக்காளி தவிர மீதி எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி கோஸாக அரைச்சிட்டேன். இதோட நாம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறீங்கன்னா கையிலேயே கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹைப்ரிட் யூஸ் பண்ணுறதுனால மிக்சியில் போட்டு அதையும் அரைச்சிக்கிட்டேன். இப்போது தக்காளியும் ஸ்பைஸும் நம்ம அரைச்சாச்சு. ஊற வச்சுருக்க புளியும் நம்ம கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசல் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதில் பெருங்காயத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ரசம்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்குங்க. நான் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திக்கிட்டேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 லிட்டர் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் திக்காக இருக்குன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைன்னா உப்பும் ஆட் பண்ணிக்குங்க. இந்த ஸ்டேஜில் எனக்கு இது எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. இப்போது ரசம் தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நெய் சேர்த்திக்குங்க. அந்த நெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்திருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம இப்போ கலக்கி வச்சுருக்க இந்த ரசம் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரசம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு பாயில் ஆகணும். இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரசம் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நான் கொத்தமல்லி தழை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட ரசம் ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், இல்லை சூப் மாதிரி கூட குடிக்கலாம். இந்த ரசம் சளி, காய்ச்சல், இருமல் இருக்கும்போது சாப்பிட்டோம்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.